Hello guys, I'm Deenabandhan from IIT Madras. இப்போ நம்ம JEE கிராஷ் கோர்ஸ் 2024 பார்க்குறோம். இப்போ கால்குலஸ்ங்கிற மெயின் கோர்ஸ்ல வந்து இது ஒரு 4th சாப்டர் டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் பார்த்தோம். இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் பார்க்கும்போது இது பத்தி இன்னொரு சாப்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது ஒரு பிசிக்கல் பினாமினா எப்படி ஒரு ஈக்குவேஷன், அதுவும் சாதாரண பாலினாமியல் இல்ல டிரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் இல்லாம எப்படி ஒரு டிஃபரன்ஷியேஷன் மெத்தட்ஸ்ல எழுதுறதுன்னு பார்த்தோம். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இப்ப கால்குலஸோட கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி அதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் எண்டா இருக்கணும். பட் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் வந்து லைக் கைண்ட் ஆஃப் எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் வந்துட்டோம். ஓகே, டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் தான். இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல நிறைய பார்த்தோம்ல, நிறைய ஃபார்முலா 1/a² + x², ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + a², யூவி மெத்தட், நிறைய இது பார்த்தோம். இன்டெகிரேஷன் எப்படி டிஃபிகல்ட், டினாமினேட்டர்ல இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய பார்த்தோம்ல. இப்ப அதை அப்ளை பண்ண போறோம். லைக் வி ஹேவ் ஆல் வெப்பன்ஸ் இன் ஹேண்ட். இப்ப எப்படி அதை ரியல் லைஃப்ல அப்ளை பண்றது, அடுத்த 2 செக்ஷன் வந்து அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்த உடனே அதை பத்தி ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். நவ் ஜஸ்ட் ரிவிஷன். பேசிக் இன்டெகிரல்ஸ் பத்தி நான் ரிவிஷன் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஐ நோ ஃபார் ஷூர் யூ வில் பி தரோ வித் தட். ஏன்னா 2 செஷன் அதுக்கே போயிட்டோம். இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துப்போம். இது தெரியும் நினைக்கிறேன். 1/x² + a² வந்து 1/a tan inverse of x/a, 1/a² - x² வந்து என்ன சொல்லியிருக்கேன், 1/2a. ஸ்கொயர் ரூட் இல்லைனாலே 1/a இல்லை 1/2a வரும். ஏ ரெண்டுமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா 1/a மட்டும் வரும். ஸோ 1/a² - x² வந்து 1/2a ln of a + x divided by a - x, x² - a². மறுபடியும் சொல்லியிருக்கேன், இது மறந்துருச்சுன்னா உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். நல்லா யோசிங்க. x² + a² எந்த ஐடென்டி ஞாபகம் இருக்கு? 1 + tan² θ = sec² θவா? அப்ப x = a tan θ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ மறந்துருச்சுன்னா மட்டும்தான். பட் ஜேயை பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அதனால ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஐ வில் ரெக்கமெண்ட். சரியா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டையும் பார்த்துட்டோம். அப்புறம் நியூமரேட்டர்ல ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + a², ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - x², ஸ்கொயர் ரூட் ஆஃப் x, அதாவது ஃபர்ஸ்ட் 1/2 x/2ன்னு போட்டு அதை எழுதிட்டு அப்புறம் 1/2ல இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கறது எழுதுறது பேர் தான் பேசிக் சிம்பிள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஐ சப்போஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஜஸ்ட் கோ டு த ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் பார்த்து போலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் தட் வுட் ஹெல்ப் யூ. நவ் இந்த ப்ராப்ளம் வந்து நான் இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல எடுக்கணும்னு நினைச்சேன். பட் ஐ டென்ட் டேக் பிகாஸ் அப்போ டைம் இல்லாதனால. இப்போ பாத்தீங்கன்னா e⁻3x இருக்கு. ஒன்ஸ் அகைன் டினாமினேட்டர்ல அடிஷனா இருக்கு, விச் இஸ் ஹைலி ப்ராப்ளம். இது எப்படியாச்சும் ப்ராடக்ட்டுக்கு மாத்தினா யூ வில் பி சிம்பிள். 6e⁻2x இருக்கு, 11e⁻x இருக்கு, 6 + 6 இருக்கு. நவ் e⁻x தான் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. அது போக நமக்கு தெரியும் e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e⁻x தான். ஸோ லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவேன்னா, லெட்ஸ் t = e⁻x. ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும். ஒன்று இன்டெகிரல் ஃபுல்லாத்தையும் இன்னொரு வேரியபிளுக்கு மாத்திரம், அதையும் நம்மளோட புது வேரியபிளுக்கு மாத்தணும். இப்ப t வந்து e⁻x-ஆ, இட்ஸ் இம்ப்ளைஸ் 2 பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். dt இஸ் e⁻x dx. நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கு, வெறும் dx தான் இருக்கு. ஸோ dx இஸ் dt டிவைடட் பை e⁻x எழுதலாம். ஆனா எனக்கு ஃபைனல் ஆன்சர் t ல மட்டும்தான் வேணும். e⁻x வந்து எனக்கு t. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும். ஐ வில் பிகம் integral 0 to 1 செகண்ட். பேசிக் டெஃபினைட் இன்டெகிரல் என்னன்னா, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் தான் பார்த்தேன். இன்டெஃபினைட் இன்டெகிரல் ரிவிஷன் பண்ணும்போது தான். பட் இந்த லிமிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கு. லிமிட்ஸ்னா கம்ப்ளீட் திஸ் ஃபார்மல் டெஃபினிஷன் முடிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு வரேன். ஐ எம் ஹோல்டிங் தட். நவ் டெஃபினைட் இன்டெகிரல்னா இட்ஸ் நத்திங் பட் indefinite integral with limit. ஸோ இதோட ஜியாமெட்ரிக் டெஃபினிஷன் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் such that இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இப்ப இந்த கர்வ் இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ், இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுவோம்னா, இதை ரொம்ப ரொம்ப ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோம்.
எவ்வளவு ஸ்மால்னா இங்க கீழே பாருங்க, இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் வந்து லெட்ஸ் சே எக்ஸ், இது வந்து ஒரு எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோங்க. இதோட ஹைட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குமா, அதான ஒய்யோட வேல்யூ. இதோடது எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ் இருக்கும். இப்போ இந்த விட்த் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் டேஷ் மைனஸ் எக்ஸ், இதை கம்மி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒன் பாயிண்ட் இப்படி இருக்கும். அதாவது இங்க டு எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க, டிஎக்ஸ் கம்மி மேக்ஸிமம். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். ஸோ இது வந்து எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ், ஸோ இது எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ். இந்த ரெண்டும் அப்ராக்சிமேட்டா ஈக்குவல் ஆகுது. ஈக்குவல் இல்ல, கால்குலஸ் இஸ் ஆல்வேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேஷன் தான். இப்போ இந்த ரெண்டும் அப்ராக்சிமேட்டா ஈக்குவல்னா இதோட ஏரியா என்னவா இருக்கு? ஏரியா இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஹைட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ்னு எடுக்கலாம். பட் ரெண்டும் அப்ராக்சிமேட் ஈக்குவல்னால எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் வித் டிஎக்ஸ். கரெக்டா? இது வந்து ஏரியா ஆஃப் ஸ்மால் எலமெண்ட். இப்போ இதை ஹோலுக்கு இருக்கணும்னா யூ ஷுட் இன்டெகிரேட். அஃப்கோர்ஸ் சம் தான் பண்ணணும். சம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் அன் இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெஃபினைட் இன்டெகிரலா. இப்போ எனக்கு இது வந்து ரெண்டு மேல இருக்க ஃபங்க்ஷன் பாருங்க, ஏ டு பி தான் வேணும். அப்ப நான் ஏ டு பி அப்ளை பண்ணனா, அதாவது ஏல இருந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிளா எடுத்து பி வரைக்கும் அப்ளை பண்ணனா யூ வில் கெட் அன் கம்ப்ளீட் ஏரியான்றது தோணும். இப்படி லிமிட் அப்ளை பண்றதுக்கு பேர் தான் டெஃபினைட் இன்டெகிரல். இன்டெஃபினைட்னா நமக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம். டெஃபினைட்னா ஏதாவது என் பாயிண்ட்ஸ் லிமிட் தெரிஞ்சிருக்கா, ஸோ இது பேர் தான் டெஃபினைட் இன்டெகிரல். ஓகேவா? ஸோ அதான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் அப் டு எக்ஸ்என் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா, இது எக்ஸ் ஆர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆருக்கு எடுத்தோம்னா இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பெருசா இருக்கு. இப்போ நான் இதை குறைச்சிட்டே வந்தேன்னா பக்கத்துல வந்து லைக் பக்கத்துல வர வர இந்த எரர் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல எரரே இல்லாம, அதாவது எரர் கொஞ்சோண்டு இருக்கும் விச் இஸ் அப்ராக்சிமேட். ஓகேவா? ஸோ திஸ் வாட் டெஃபினைட் இன்டெகிரல் இஸ். ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துப்போம். லெட்ஸ் சே இன்டெகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து என்னது, இ பவர் எக்ஸ் பிளஸ் சியா. ஸோ இ பவர் இன்டெகிரல் 0 to 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணிக்கணும். இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணா இங்க ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குமா? இது சொன்ன மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ இன்டிஃபைனைட் படிக்கும்போது we get f of dx, x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா நமக்கு x cube by 3 கிடைக்குது, cos x இன்டெகிரேட் பண்ணா sin x கிடைக்குது, அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு டவுட் வரும். அதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னா, இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல இருந்து நமக்கு தேவைப்படுற பாயிண்ட் வரைக்கும், இப்போ இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎக்ஸ் வந்து ஒரு ஜிஎக்ஸ் பிளஸ் சின்னு வரும், இல்லை ஜி ஆஃப் எக்ஸ்னு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸோட அர்த்தம் என்னன்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் சம் லெட்ஸ் சே ஜி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் ஏவோட அர்த்தம் என்னன்னா, இன்ஃபினிட்ல மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து ஏ வரைக்கும் அந்த கர்வ் எவ்வளோ ஏரியா மேக் பண்ணிருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து நமக்கு தேவைப்படுற ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ ஏரியா மேக் பண்ணிருக்கு, விச் இஸ் நத்திங் பட் ஜி ஆஃப் ஏ. இப்போ எனக்கு ஏல இருந்து பி வரைக்கும் வேணும்னு வச்சுக்கோங்க. சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கேயோ இருக்கு. இப்போ இன்டெகிரல் இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. இது எப்படி கண்டுபிடிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணி, சாதாரணமான இன்டெகிரேஷன் தெரியும்ல, இப்படி இன்டெகிரேட் பண்ணிட்டு சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பி வரைக்கும் இருக்க ஏரியாவை கால்குலேட் பண்ணுவோம். பிகாஸ் எஃப் ஆஃப் பி இது ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் தானே, இது பேசிக்கா இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் பி, ஜி ஆஃப் பின்னு என்ன அர்த்தம், ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பி வரைக்கும் இருக்க ஏரியாவா. பட் இந்த ஏரியா எனக்கு வேணாம், ஏ டு பி தானே வேணும். அப்ப சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஏ வரைக்கும் இருக்க ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட்? which means that minus g of b. This is the basic definition of integration or basic principle of integration சொல்லுவோம். இன்டெகிரேஷனா என்ன அர்த்தம்னா, ஒரு லிமிட் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெஃபினைட் இன்டெகிரேட் பண்ணிட்டு டாப் டாப் லிமிட்டை முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் பாட்டம் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி அதை வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ எப்படி ஒருவேளை இந்த கர்வ் இருக்கு, இது ஏ இது பி, என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க சி. இப்ப ஜி ஆஃப் பி வந்து என்ன கிடைக்கும், இந்த ஏரியா கிடைக்குமா? ஜி ஆஃப் ஏ வந்து இந்த ஏரியா கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணா வேற ஆன்சர் கிடைக்குமா? இல்ல. சி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா ஏ டு சில கண்டுபிடிக்கிற ஏரியாவும்
இ டு ஏ கண்டுபிடிக்கிற ஏரியாவும் நெகட்டிவ் ஆஃப் ஈச்சர். ஏன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போறோம்ல. இப்ப நான் ஜி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சேன்னா சி டு ஏ போறேன். இப்ப அத சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதோட டைரக்ஷன் மாறுமா? ஸோ எனிவேஸ் இந்த ஏரியா தான் கண்டுபிடிச்சு இதோட ஆட் பண்றேன். இது அந்த ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது இன்னும் நல்லா தெளிவா சொல்றேன். ஓகேவா? இது ஜஸ்ட் அன் இன்ட்ரோ. ம். நவ் இந்த ப்ராப்ளத்துக்கு வரும். ஒன் செகண்ட். இப்ப புரியுதா? ஏன் 0 டூ இன்ஃபினிட்டி குடுத்துருக்காங்க? நமக்கு பேசிக்கலா அந்த ஃபங்ஷனோட இன்டெகிரேட் இன்டெகிரல் பண்ணா ஒரு வேல்யூ ஃபங்ஷன் கிடைக்கும். இன்ஃபினிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 0வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். திஸ் வாட் திங். பட் அப்போ இன்டெகிரேஷனோட மெயின் பிரின்சிபல் என்னன்னா சப்ஸ்டிடியூஷன். நம்ம இன்டிஃபைனைட் இன்டெகிரல்ஸ்ல முக்காவாசி கொஸ்டின் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதை எப்படி சார் இங்க கொண்டு வரதுன்னா லிமிட் இருக்கு பாருங்க. லிமிட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா இங்கே எழுதுறேன். பிகாஸ் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஏரியான்றது கர்வ்னு. நான் இந்த ஸ்லைட் எடுத்தது இந்த இது சொல்றது. சப்ஸ்டிடியூஷன் இன் டெஃபினைட் இன்டெகிரல். சப்ஸ்டிடியூஷன் இன் டெஃபினைட் இன்டெகிரல். லெட்ஸ் சே அதாவது சப்ஸ்டிடியூஷன் படி என்னன்னா இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோ. ஏ டு பி. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சப்ஸ்டிடியூஷன் படி என்ன பண்றோம்னா இதை வேற ஒரு ஆக்சிஸ்க்கு மாத்துறோம். எக்ஸை வந்து சம் டி தானே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ லெட்ஸ் சே டி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பண்ணுவோம், டி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு பண்ணுவோம், டி ஈக்குவல் டு டான் எக்ஸ்னு பண்ணுவோம். அப்படி தானே பண்ணுவோம். ஸோ வேற ஒரு ஆக்சிஸ் மாத்திட்டு இது வந்து ஒய் தான், இன்னும் ஸ்டில் ஒய்யா தான் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் சேம். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் டியா மாறிடு, ரைட்? அண்ட் லிமிட்ஸ் வந்து சம் ரேண்டம் டி ஒன் டி டூ. லெட்ஸ் சே எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்கும். ஒரு சைன் எக்ஸ்னு எடுத்தோம்னா இது சைன் ஏ சைன் பியா இருக்கும். பட் இது பண்றதுக்கு முன்னாடி there's a catch. Let's say ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு sin x into cos x dx from 0 to pi. இப்படி இருக்கிற சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஓகே sin x t ன்னு எடுத்தோம். cos x dt, ரைட்? லைக் cos x dx. இது சப்ஸ்டிடியூஷன் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேன். d dt-ன்னு வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா you will get 0 sin of 0. அதாவது சப்ஸ்டிடியூஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபங்க்ஷன்ல t1 to t2 கண்டுபிடிக்கும். t1 t2 வந்து எப்படி பண்ணுவோம்னா எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்றது. ஸோ இன்டிஃபைனைட் இன்டெகிரேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபங்க்ஷன்ல டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, டிஎக்ஸ் பதிலாக ஒரு டி கொண்டு வாங்க. டெஃபினைட் இன்டெகிரேஷன்ல இன்னும் 2 ஸ்டெப். லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் டிக்கு மாத்திருங்க. ஸோ இப்போ டிக்கு மாத்திரோம்னா டி ஈக்குவல் டு சைன் லோயர் லிமிட் t1 t2ன்னு எழுதிக்கும். சைன் லோயர் லிமிட் இஸ் 0 which is t upper limit sin upper limit pi which is 0. So 0 to 0. Wow. Let's say it's sin square x. Now mind it's sin square x. So the t square வந்துருமா? So t square dt. இப்போ பாத்தீங்கன்னா ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. பட் sin square x cos x வேல்யூ 0. இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா ஒரு இன்டெகிரல் 0னா அதோட ஏரியா எபோவ் ஒய் ஆக்சிஸ், ஏரியா பிலோ ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் சேம்னு அர்த்தம், ஈக்குவல் டு 0. இது அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். நவ் எப்ப நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம்னா ஒன்லி வென் இட் இஸ் an ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ இருந்துச்சுன்னா யூ cannot substitute. You cannot substitute if it has 2 different values at the same point. ஒரு ஒன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா சரி y equal to x ஸ்கொயர்னு வச்சுக்கோ. இப்போ பண்ணீங்கன்னா -1 to 1 ரெண்டுக்குமே ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஏரியா எக்ஸிஸ்ட்ல. அதனால சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க என்னால லிமிட்டை கரெக்டா டிஃபைன் பண்ண முடியுதான்னு. ஒருவேளை முடியலன்னா யூ ஷுட் நாட் சப்ஸ்டியூட். அது வந்து லெட்ஸ்
ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எப்பலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது, எப்பலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு. ஐ வில் டெல் யூ. நவ் லெட்ஸ் கம் பேக் டூ திஸ் கொஸ்டின். நான் என்ன சொன்னேன்? இன்டிஃபைனைட் இன்டெக்ரல்ஸ்ல ப டி எல்லா ஃபங்ஷனையும் டீக்கு மாத்தணும். ஸோ இது வந்து என்னவா மாறிடும்? டி கியூப் பிளஸ் 6t ஸ்கொயர் பிளஸ் 11t பிளஸ் 6ன்னு மாறிடுமா? dx-ஐயும் டீக்கு மாத்திடணும். இது என்ன ஆகும்? dt பை tன்னு மாறிடும். ஓகே. நவ் என்ன சொல்லியிருக்கேன்? லிமிட்டையும் மாத்தணும்னு சொல்லியிருக்கேன். t1 t1 t2 தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இஃப் யூ விஷ் யூ கேன் யூஸ் எனி நோட்டேஷன் ஆர் t லோயர் e பவர் x1 x லோயர் வந்து எனக்கு 0. ஸோ t1 வந்து 1, t2 வந்து e பவர் இன்ஃபினிட்டி. e பவர் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி. x இன்ஃபினிட்டி போகும்போது கிராஃப் வந்து இன்ஃபினிட்டி தான். ஸோ I சப்ஸ்டிடியூஷன்ல என்ன வரும்? 1 to infinity 6 dt divided by t into t plus 1 into t plus 2 y. சொல்ல பாருங்க. சரி. It is t cube plus 6t square plus 11t plus 6. இது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஃபேமஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் that we will encounter almost every time. இன்டெகிரல்ஸ்லயும் சரி, பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்லயும் சரி, எப்பவுமே இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஹைலி யூஸ். இப்போ பாத்தீங்கன்னா 6 இருக்கு, 11 இருக்கு, 6 ஒன்ஸ் அகைன் இருக்கு. ஸோ பேசிக்கலி இட்ஸ் t plus 1 into t plus 2 into t plus 3. If you don't know, because it's highly used. வேணும்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் t ஸ்கொயர் பிளஸ் 3t plus 2. ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வில் கெட் t cube plus 3t square plus once again 3t square. இப்படி பண்ணீங்கன்னா வில் ஃபைனலி கெட் t cube plus 6t square plus 7t plus 6. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? இப்போ ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நோ இட் ஃப்ரம் நோ. plus 6t square plus 11t plus 6 வந்து t plus 1 into t plus 2 into t plus. So I equal to integral 1 to infinity 6 dt divided by t into t plus 1 into t plus 2 into t plus 3. Wow, ஒரு சம்ம ப்ராடக்ட்டுக்கு மாத்திக்கும், which is the basic essence of integral. அப்பவே சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் இன்டெகிரல்ஸ்ல இருந்தாலே இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா டினாமினேட்டரை வச்சு நமக்கு ஒரு லைக் ப்ராப்பர்ட்டிலாம் எதுவும் கிடையாது. அதனால எப்படியாச்சும் செம்ம ப்ராடக்ட்டுக்கு மாத்தணும்னு பார்த்தோம். we did it. now இப்போ என்ன பண்றது? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? whenever you can write something as இந்த மாதிரி ப்ராடக்ட் எழுதுனாலே, yes, I sincerely hope you remember this partial fraction. Yeah, students, sorry for the internet problem இதனால வந்து. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ட்டீங்களாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? a by t plus b by t plus 1 plus c by t plus 2 plus d by t plus 3 இருக்கா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாத்தையும் ஒவ்வொன்னோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சொல்லிட்டு we'll get a into t plus 1 into t plus 2 into t plus 3. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த இன்டிஃபரெண்ட் இன்டெகிரல் முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் கொஸ்டினால நான் எல்லாத்தையும் எழுதுறேன். பட் நீங்களும் உங்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால யூ கேன் ஆல்சோ சால்வ் வித் மீ. t plus 3 பிளஸ் 4 டிகிரினால நிறைய ஒரு பேஜ் இருக்கு. t plus 1 into t plus 3 plus d into t plus 1 into t plus 2 equal to 6. t equal to 0 substitute பண்ணீங்கன்னா you will get 6a equal to 6,
which means that a equal to 1, t equal to -1 and substitute பண்ணீங்கன்னா you will get வேகமா போறேன் because it is simple. t equal to 0. இது ஏற்கனவே உங்களுக்கு எதை சப்ஸ்டியூட் two into -1 into +1, I suppose, equal to 6. Get d into -3 into -2 into -1 equal to 6. You will get ds -1. So இப்போ இன்டகிரேட் பண்றது ஈஸி நினைக்கிறேன். என்ன கிடைக்கும்? a ln t. ஸோ ஏக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ln t. மறந்துடாதீங்க. லைக் இந்த கன்வென்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்டெகிரல் f of x gx கிடைச்சிருமா? இப்போ இந்த gxல லிமிட் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கிரேட்டஸ்ட் நீச்சர் ஃபங்க்ஷன் கிடையாது, சும்மா ஒரு கன்வென்ஷன். இப்போ ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு லோயர் லிமிட் கீழே எழுதிப்போம். லோயர் லிமிட் இஸ் 1, ரைட்? அப்பர் லிமிட் இஸ் எஸ். தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா லைக் இப்போ cannot substitute directly, ஏன்னா இன்ஃபைனைட் லிமிட்ஸ் இருக்குல்ல. இன்ஃபைனைட் லிமிட்ஸ் இருக்கும்போது ஐ வில் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் கோயிங் ஃபார் சம் ஏதாச்சும் ஒரு சால்வபிள் திங்ஸ்க்கு பாருங்க. ஆர் யூ கேன் ஆல்சோ டூ, பட் இது வந்து உங்களுக்கு ட்ரிக்கியா தெரியும். அதனால பாசிட்டிவ் டேர்ம், நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல இருக்கும். ஏவும் டியும் நெகட்டிவ் இருக்கா? ஸோ விச் இஸ் 1/t minus 1/t plus 3 integral dt plus இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து b வந்து -3 இருக்கு, c வந்து +3 இருக்கு. ஸோ 3 காமன் எடுத்தீங்கன்னா you will get 1/t plus 2 minus 1/t plus 1. ஸோ integral dt ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து t square plus 3t integral dt into 3 plus 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா you will get minus integral dt divided by t square plus 3t plus 2. இதுக்கப்புறம் perfect square பண்ணிட்டீங்கன்னா you will get one of these four equations நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x square minus a square ஃபார்மட். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 2 minus 9/4 it's still -1/4. ஒன்ஸ் அகைன் x square minus a square ஃபார்மட் தான். ஸோ ரெண்டுமே சிம்பிளிஃபைடா முடிஞ்சிடும். ஃபைனலி you will get around some tan inverse x ஃபார்மட். இல்லாட்டி இங்கேயே கூட நீங்க இது நான் ஏன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், லான் இன்ஃபினிட்டின்னு ஒரு டேர்ம் வருது. வேற லான் இப்போ நான் சும்மா பண்றேன்னு வச்சுக்கோங்க, யூ கெட் பிளஸ் 3 லான் டி பிளஸ் 3. இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா டி பிளஸ் 3 ஃப்ரம் பிலோ வாஸ் 1 டு இன்ஃபினிட்டி -3 லான் ஆஃப் டி பிளஸ் 2 லான் 2 பிளஸ் டி பிளஸ் 2 இங்க
இங்க t plus 1 from 1 to infinity plus d is minus, right? So ln of t plus 3 from 1 to infinity. இங்க ஏன் பண்ணலன்னா நமக்கு நிறைய இன்ஃபினிட்டி டேர்ம் வருது. உங்களுக்கு ஓகேனா குழப்பம் வரலனா யூ கேன் சே இங்க இருந்து இங்க எழுதுறேன். ஆர்எல்ஸ் ஐ வில் எரேஸ் மேல இருக்கிறத எரேஸ் பண்ணுறேன் பிகாஸ் திஸ் பார்ட் இஸ் இட்ஸ் நாட் எரேஸ். let me write 2 also. So தெரியும் நினைக்கிறேன். இட்ஸ் ln infinity minus 0 plus 3 into once again ln infinity minus ln of t plus 1, right? No, t plus 2. So ln 3 minus 3 into first upper limit substitute பண்ணுவோம் ln infinity. Infinity plus anything is infinity தான். இதுக்கு லிமிட்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்க வேணாம். So ln 2 plus once again minus ln of infinity minus ln 4. ஓகேவா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ln infinity minus 4 ln infinity கிடைக்கும். ln infinity term ஃபுல்லாக கேன்சல் பண்ணிங்கன்னா you will get 3 ln 2 minus 3 ln 3 plus ln 4 which is ln 4 minus 3 ln 3/2. அவ்வளோதான், இதான் ஆன்சர். நினைக்கிறேன் இப்படிதான் இன்டிஃபைனைட் இன்டெகிரல்ஸ் இப்படி டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் பார்க்கணும்னு வந்துச்சு. சாரி, லைக் இன்டர்நெட் கனெக்ஷனால புரியலன்னா ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்து பண்ணிட்டு இன்ஃபினிட்டி டேர்ம் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியலன்னா இட்ஸ் இன்ஃபினிட்டி தான். நான் ஏன் செகண்ட் மெத்தடுக்கு போனேன்னா யூ வில் கெட் ln of x minus a. அப்போ வந்து இன்ஃபினிட்டி கேன்சல் ஆகிற மாதிரி போகும் லிமிட்ல. இந்த இடத்துலயும் 4 ln infinity minus 4 ln infinity கிடைக்குது. பட் தட் வுட் பி பெட்டர். ஏன்னா இன்ஃபினிட்டி ஆன்சர்ல வரது யாரும் லைக் தே won't be. So that's all for this question. Now லைக் டெஃபினைட் இன்டெகிரல்ஸோட ப்ராப்பர்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட் கொஸ்டின் பார்த்து போலாம். நான் என்ன சொன்னேன்னா டெஃபினைட் இன்டெகிரல்ஸை இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற ஏரியாவை எடுக்கிறது தான் சொன்னேன். ஒருவேளை இன்டெகிரல் f of x dx a to b கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் f of x இப்படி இருக்கு. இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. f of x வந்து ஒரு பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் பேசிக்கலி இருக்குன்னா, அண்ட் இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் c அண்ட் இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ. அதாவது எனக்கு a to b இந்த ஹோல் ஏரியா வேணும், ரைட்? இப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் f1 of x, இந்த ஃபங்க்ஷன் f2 of x உங்களால கெஸ் பண்ண முடியுதா? என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் f1 of x a to c வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனோட ஹைட் எடுக்கணும், ரைட்? ஸோ இன்டெகிரல் f1 of x dx from a to c plus c to b. இது ஒரு ஆக்சுவலி இட்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இனி பார்ப்போம். லைக் இந்த கொஸ்டின்ல ஜஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. c to b வந்து இந்த ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் f2 of x. ஜஸ்ட் பேசிக்கலி லாஜிக்கலா இருக்கா? எல்லா டெஃபினைட் இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டியும் நீங்க ஒரு கிராஃப்க்கு அப்ளை பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ a to c வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும், b to c வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். லெட் ஜஸ்ட் சால்வ் திஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா they have given 2 sin x, box of 2 sin x, box 2 sin x இங்க வந்து gf greatest integer ஃபங்க்ஷனை இம்ப்ளை பண்ணும். ஸோ நவ் பாக்ஸ் fractional part of x, mod x, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாமே பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன், கரெக்டா? இந்த மாதிரி பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனாலே பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நிறைய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூ இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டில ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை மாற்றி, அதாவது ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த a to c இந்த பாயிண்ட், அடுத்து c to b இந்த பாயிண்ட், அடுத்து b to d இந்த பாயிண்ட், அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணுமா? ஸோ பாக்ஸ் ஆஃப் 2 sin x-க்கும் நம்ம எந்தெந்த பாயிண்ட்லாம் அது கிரிட்டிக்கல் பாயிண்டா மாறுது, அதாவது டிஸ்கண்டினியூட்டி ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து லிமிட்ஸ் கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டர்லேயே பார்த்துருப்போம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எப்போ மாறும்னா வென்எவர் திஸ் உள்ள இருக்கிறது ஒரு இன்டிஜரா மாறும்போது. இப்ப 2.9ஓட GAF 2 தான். பட் இதுவே 3 தொட்டுருச்சுன்னு வைங்க, 3 மாறிடும்.
ஸோ வென்எவர் உள்ள இருக்க ஃபங்ஷன் உள்ள இருக்க வேல்யூ இன்டிஜரா மாறிச்சுனாலே இது மாறிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா பாக்ஸ் ஆஃப் 2 sin x எப்பெல்லாம் இன்டிஜரா மாறும் அந்த பாயிண்ட் ஃபுல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். கரெக்டா? ஸோ பேசிக்கலி இட்ஸ் 5/2 டூ சம் கான்ஸ்டன்ட் பிளஸ் அந்த கான்ஸ்டன்ட் டூ சம் கான்ஸ்டன்ட் அது இதோட டாப் கான்ஸ்டன்ட் இன்டு சம் கான்ஸ்டன்ட் அப் டு ஒரு கான்ஸ்டன்ட் டூ 3/2. இதுதான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூ. நவ் 2 sin x எப்பெல்லாம் இன்டிஜர் ஆகும் அப்படிங்கறதான நம்மளோட ப்ராப்ளம். பேசிக்கலி 2 sin x வந்து இதோட கிராஃப் சும்மா வரைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் கிராஃப் வரைய தெரியும்னு நினைக்கிறேன். 2 sin x நமக்கு வந்து 5/2 to 3/2 தான் வேணும். ஸோ ஜஸ்ட் 2 sin x. ஆக்சுவலா நமக்கு பாக்ஸ் 2 sin x வேணும். ஃபர்ஸ்ட் 2 sin x கண்டுபிடிப்போம். 2 sin x எப்பப்பெல்லாம் இன்டிஜர் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம மாறி. ஸோ 2 sin x வந்து இப்படி இருக்கும். 3/2 வரைக்கும் வேணும். திஸ் இஸ் 5/2. 5/2ல தான் அது மேக்ஸிமம் ஆகும் sin x. அடுத்து 3/2ல ரொம்ப மினிமம் ஆகும் நெகட்டிவ் வேல்யூ. ஏன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட்ல tan x மட்டும் தான் பாசிட்டிவ். ஜஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி ரீகால் பண்ணி 2 sin x. sin xனா அதோட மேக்ஸிமம் வேல்யூ 2 தான். கரெக்டா? பட் இது 2 sin xனால அதோட மேக்ஸிமம் வேல்யூ +2 மாறிட்டு மினிமம் வேல்யூ -2 மாறிடுது. இந்த 5/2 to 3/2 தானே வேணும். எப்பப்பெல்லாம் இன்டிஜர் ஆகுதுன்னு பார்ப்போம். பேசிக்கலி 2 to -2. 2 -2 இன்க்ளூட் பண்ணணுமா? தேவையில்லை. சரி 5/2ல மட்டும்தான் அது 2 மாறுது. 5/2 அப்ப நீங்க நினைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5/2 to வெறும் 5/2 மட்டுமே ஆன்சர் 2 இருக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது 0. ஏன்னா நம்ம டிஃபைனைட் இன்டெகிரல்ஸ்ல என்ன பார்த்தோம்? இந்த வித்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் டிஎக்ஸ் வரைக்கும். இப்போ ஒரே ஒரு பாயிண்டோட ஏரியா என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். பட் அதோட எல்லாத்தோட சம்மும் பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்போ ஸ்மால் வித் டிஎக்ஸ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் 5/2ல மட்டும் பாத்தீங்கன்னா அதோட ஏரியா 0. ஸோ பேசிக்கலி இது இட்ஸ் ஆல்சோ ப்ராப்பர்ட்டி. நான் வந்து முதல்ல ப்ராப்பர்ட்டி தான் கவர் பண்ணியிருக்கணும். பட் கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ப்ராப்பர்ட்டி ஓனா ஞாபகம் வரும். ஸோ இட்ஸ் அ குட் திங் டு டூ கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ லெட்ஸ் சே இப்போ -2 to 2க்குள்ள இருக்க இன்டிஜர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். என்னென்ன இன்டிஜர்ஸ்லாம் இருக்கு? 1 இருக்கும், 0 இருக்கும், -1 இருக்கும். -2 இன்க்ளூட் பண்ணுமா? வேணாம். 3/2ல தான் அது -2 மாறுது. அது ஒரே ஒரு பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட்ல ஏரியா 0. நவ் இன்டர்வல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5/2ல இருந்து எப்ப இந்த 2 sin x 1க்கு மாறுதுன்னு பார்க்கணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 sin x = 1. எப்போ மாறும்? x = sin x = 1/2, x = 5 minus 5/6. at 5/6 sin வந்து 30 டிகிரில அது 1/2 மாறும். பட் நமக்கு ஆரம்பமே 90 டிகிரிக்கு மேலதான். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல பார்க்கணுமா? sin of 5 minus theta sin theta. ஸோ theta வந்து acute angle 30 டிகிரி. ஸோ 5 minus 5/6 which is 5/6. ஸோ நம்ம எல்லா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்போம். I think I need a slide. Let me do it over here. இப்போதைக்கு பார்க்குறேன். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது அப்புறம் இப்போ இங்க இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆரம்பிக்குது. நான் இதை முடிச்சுட்டு சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x = 5 minus 5/6 which is 5/6 ஒரு இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் x = 1 அங்க மட்டும் தான் மாறுச்சு. ஸோ 2 to 1 பார்த்துக்கோ. அடுத்து 0 இட்ஸ் ஸ்பெஷல் கேஸ் அட் x = 5. எப்போ x வந்து n பையா இருக்கும், sin x 0 மாறிடும். ஸோ x = 5 இன்னொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். வேற என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்? x = -1. ஸோ ஒன்ஸ் அகேன் x = -1னா நத்திங் பட் 2 sin x = -1, x sin x = -1/2. ஆக்சுவலா 5 + 5/6 பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் மாறுதா? ஸோ sin of 5 + theta. தேர்ட் குவாட்ரண்ட் tan மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ sin நெகட்டிவ். ஸோ 5 + 5/6 7/6. வேற ஏதாச்சும் இன்டர்வல் பார்க்கணுமா? வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3/2 கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா இன்டெக்ரல். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கோமா? பாக்ஸ் ஆஃப் 2 sin x எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5/2ல இருந்து 5/6 வரைக்கும் என்னவா இருக்கு? 1ல இருந்து 2 வேல்யூ வரைக்கும் இருக்குமா? 1ல இருந்து 2ல இருக்க எந்த வேல்யூக்கும் GAF எடுத்தா என்ன கிடைக்கும்? 1. அடுத்து 5/6ல இருந்து 5 வரைக்கும் என்ன வேல்யூ எடுக்கும்? 0 to 1 வேல்யூ எடுக்கும்.
0 to 1ல இருக்க எந்த ஒரு வேல்யூக்கும் ஜிஎஃப் என்னது 0. அடுத்து 5ல இருந்து சாரி எக்ஸ் லெஸ் 5ல இருந்து 7 pi by 6 வரைக்கும் இருக்கிற என்ன வேல்யூல எடுக்கும். it will take from -1 to 0. நெகட்டிவ்ல ஜிஎஃப் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க டைரக்டா சொல்லக்கூடாது. -1ல இருந்து 0க்கு லெஃப்ட் சைடு மோஸ்ட் வேல்யூ -1. ஸோ -1 வேல்யூ எடுத்துப்போம். அடுத்து ஃபைனல் ஆன்சர் 7 pi by 6ல இருந்து 3 pi by 2 வரைக்கும் -2ல இருந்து -1 வரைக்கும் எடுக்கும். அதோட ஜிஎஃப் -2. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் 5 by 2 to 5 pi by 6 ஃபங்க்ஷனோட வேல்யூ 1 into dx. not 5 by 2, 5 pi by 6 பிளஸ் 5 pi by 6ல இருந்து 5 வரைக்கும் அதோட வேல்யூ 0. 0 dxனா ஆக்சுவலா இது எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ எந்த ஏரியாவும் கிடைக்காதுல யோசிக்கலாம். now 5 to 7 pi by 6 f of x dx வந்து -1 into dx பிளஸ் 7 pi by 6ல இருந்து 3 pi by 2 இதோட ஆன்சர் -2. ஸோ ஜஸ்ட் பேசிக்கலி இதான். you will, if you subtract, you will get first answer as 5 pi by 6 minus 5 by 2, which is 5 by 3, I suppose. Plus second வந்து 0. அடுத்து -5 by 6 கண்டுபிடிப்பீங்க. ஃபைனல் ஆன்சர் இட்ஸ் -2 into 3 pi by 2 minus 7 pi by 6, which is 5 by 3. Now you will get -5 by 3 minus 5 by 6, which is 5 minus 5 by 2. ஸோ இதுதான் ஃபைனல். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் வந்தாலே நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பிரேக் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்தந்த எந்தெந்த எக்ஸ் வேல்யூஸ்லாம் அது பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வித் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணும். இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஜேல கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் அஃபிஷியலி என்டர் ப்ராப்பர்ட்டிஸ் நோ. இட்ஸ் ஆல்ரெடி a bit late. let's just go for it. ஒருவேளை முடிக்க முடியலன்னா I will go for another session. Don't worry. let's just do it. Now basically first property is as simple. Integral a to b f of x dx is same as integral a to b f of d dt. அதாவது வேல்யூஸ் மாத்துறது பிரச்சனை இல்லை. ஸோ வாட் பேசிக்கலி they are saying is integral x square dx 1 to 2 எடுத்தீங்கனாலும் integral some t square dt 1 to 2 எடுத்தீங்கனாலும் ஒண்ணுதான். ஸோ இந்த வேரியபிள் மாத்துறது பிரச்சனை இல்லைங்கிறதா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. as simple as that. செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் குட். சொன்னா ஆல்மோஸ்ட் நான் சொல்ற மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ப்ராப்ளம்ஸ்ல கவர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி. லாஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் தவிர. லாஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வேற இன்டெகிரல் a to b f of x dx வந்து மைனஸ் இன்டெகிரல் b to a f of x dx. இதை ரெண்டு வகையா பார்த்துக்கலாம். இன்டெகிரல் f of x dx வந்து சம் g of x னு வச்சுக்கோம். ஸோ பேசிக்கலி என்ன பண்றோம், g of b மைனஸ் g of a தானே இதோட ஆன்சர். ஒன்ஸ் அகைன் இதோட ஆன்சர் என்னவா இருக்கும். ஒன்ஸ் அகைன் g of x which is negative of என்ன சொல்றாங்கன்னா LHS என்ன சொல்றாங்கன்னா g of a minus g of b. கரெக்டா. ஸோ நீ அப்படியே ப்ரூவ் பண்ணா லாஜிக்கலா யோசிப்போம். லெட்ஸ் சே ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சு இட் இஸ் a இட் இஸ் b. ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. லெட்ஸ் சே எப்பவுமே நான் சொன்னேன் இன்டெகிரல் f ஆஃப் இன்டிஃபைனைட் இன்டெகிரல் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து ஏரியா கண்டுபிடிக்கிறது. இதான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் r dash. இந்த இடத்துல இருந்து b கண்டுபிடிக்கிற ஏரியாவோட a கண்டுபிடிக்கிற ஏரியாவை சப்ராக்ட் பண்ணுவோமா. this one area, this one area. இந்த ரெண்டு ஏரியாவை சப்ராக்ட் பண்ணா a to b கிடைக்கும். இட் இஸ் சேம் as ஃபர்ஸ்ட் a to b கண்டுபிடிச்சிட்டு a ல இருக்க வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து b ல இருக்க வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஏரியாவை சப்ராக்ட் பண்ணா இதோட நெகட்டிவ் கிடைக்குமா. பேசிக்கலா என்ன சொல்றேன்னா a ல இருந்து b இந்த டைரக்ஷன்ல போனா கிடைக்கிற ஏரியா இஸ் நெகட்டிவ் ஆஃப் இந்த டைரக்ஷன்ல போனா கிடைக்கிற ஏரியா. ஸோ எக்ஸை வந்து ஏ டு பி லோயர் டு ஹையர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஏரியா கிடைச்சிச்சுன்னா அதை பி டு ஏ ஹையர் டு லோயர் பண்ணும்போது அதோட நெகட்டிவ் ஏரியா கிடைக்கும். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல். இட் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி விச் ஐ திங்க் வி கவர்ட். ஒருவேளை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நடுவில் இருந்துச்சுன்னா என்ன வரும், குழப்பம் வருமா. குழப்பம் வரும்னு சொன்னேன். விச் இஸ் சேம் நவ் இன்டெகிரல் a to a is 0 சேம். அது ஒரு பாயிண்டோட ஏரியா டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் இஸ் 0. ஆனா நிறைய பாயிண்ட் ஆட் பண்ணா ஒரு ஏரியா கிடைக்குது. அது ஃபைனைட். இது பியூட்டி ஆஃப் கால்குலஸ். ஒரு பாயிண்ட்டுக்கு 0, ரெண்டு பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 0. பட் நிறைய இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் எடுத்து ஆட் பண்ணும்போது ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சது. அதனால தான் இந்த இடத்துல நான் அஃப்கோர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். 5/2 இந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். பண்ணல. ஏன்னா 5/2 to 5/2 2 அக்செப்டட். பட் ஏரியா இஸ் 0.
அதனால எண்ட் பாயிண்ட்ஸ்ல யூ டோன்ட் கேர். தட்ஸ் ஆல். Integral a to a f of x dx is 0. Now second property, once again இதை வந்து நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகும். நான் பீஸ் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏ, இது சி, இது பி. ஏ டு பி ஏரியா இஸ் நத்திங் பட் ஏ டு சி ஏரியா பிளஸ் சி டு பி ஏரியா. ஒருவேளை சி நடுவில் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் சே ஏ டு பி இங்க இருக்கு, சி எங்கேயோ தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோ. ஏ டு பி ஏரியா இஸ் ஏ டு சி ஏரியா, ரைட்? திஸ் ஏரியா பிளஸ் சி டு பி ஏரியா. பி டு சினா பாசிட்டிவ், இந்த ஏரியா பாசிட்டிவா இருக்கும். சி டு பினா இந்த ஏரியா நெகட்டிவா இருக்கும். ஸோ பேசிக்கலா இந்த ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்றோம். ஸோ இந்த ஏரியா சப்ராக்ட் ஆயிருக்கா, இட் இஸ் ஸ்டில் ஏ டு பி. ஹென்ஸ் ப்ரூவ். லாஜிக்கலாவும் ப்ரூவ் பண்ணலாம், இல்ல ஒன் செகண்ட் பிரான்ச் ஒவ்வொரு பீஸா பிரிச்சு ஏ டு சி வரைக்கும் இந்த டெஃபினிஷன், அடுத்து சி டு பி வரைக்கும் இந்த டெஃபினிஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பீஸ் ஃபங்க்ஷன் ஒரே டெஃபினிஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ். நவ் கம்ஸ் தி மேஜர் கீ. அடுத்து பார்க்க போற ஒரு 3 to 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 ப்ராப்பர்ட்டிஸும் பேர் கிங்ஸ் ரூல் சொல்லுவோம். கிங்ஸ் ரூல் வந்து லைக் இட்ஸ் ஹைலி ரிப்பீட்டட் இன் ஜேஇ. அதனால ஐ வில் ரெக்கமெண்ட் யூ டு லிசன் ப்ராப்பர். இன்டெக்ரல், ஒன்ஸ் அகைன் இந்த கிங்ஸ் ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரிக்னாமெட்ரிக் திங்ஸ். ஏன்னு பார்ப்பீங்க. ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனை ஏ டு பி இன்டெகிரேட் பண்றேன்னா it is same as integrating a to b f of a plus b minus x dx. எப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ப்ரூஃப் இஸ் வெரி சிம்பிள். சப்ஸ்டியூட் a plus b minus x to be t, you will get this LHS. ஓகேவா? ஜியோமெட்ரிக்கலா ஐ டோன்ட் நோ வாட் டு டு, பட் இதான் தியரிட்டிக்கலா இதான் ப்ரூஃப். a plus b minus x t சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get LHS. Now let's go back to the previous thing. ஏன் இது இம்பார்ட்டன்ட்? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ட்னா, see a plus b minus x. Let's say I'm having pi by 2, 3 pi by 2 sin x into x dx. இப்போ இந்த ரூல் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்? இதான் f of x பேசிக்கலி. ஸோ x இருக்கிற இடத்துக்கு ஃபுல்லாத்தையும் a plus b which is 3 pi by 2 plus pi by 2 2 pi minus x சப்ஸ்டிட் பண்ணும். x க்கு பதிலா 2 pi minus x சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ யூ வில் கெட் லிமிட் மாறாது. டோன்ட் திங்க் தட் இஸ் சப்ஸ்டியூஷன். சப்ஸ்டியூஷன் சொல்லி மாத்திராதீங்க. லிமிட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். உள்ள இருக்க x க்கு பதிலா a plus b minus x ன்னு மாற்றும். ஓகேவா? ஸோ pi by 2 to 3 pi by 2 sin of 2 pi minus x into 2 pi minus x, right, dx. What is sin of 2 pi minus x? Sin x. No, sorry, minus sin x probably into so whatever. நான் வேற ஏதாச்சும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். let's say I wanted my limit to be 0 to pi. ஏன்னா இதுவும் ஒரே மாதிரி வரதுக்கு let's say 0 to pi. so x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 2 pi minus x. let's say 0 to pi for now. 0 to pi. so x க்கு பதிலா pi minus x ன்னு சப்ஸ்டிட் பண்ணுமா? so an answer sin of pi minus x. sin of pi minus x is sin x itself. so 0 to pi sin x into pi minus x dx. இது ஐன்னு வச்சுக்கோ, இதுவும் ஐன்னு வச்சுக்கோ, இதுவும் ஐ ரெண்டும் ஒண்ணு தானே. ஆக்சுவலா தட்ஸ் வாட் கிங்ஸ் ப்ராப்பர்ட்டி. யூ ஆட் 2i. இன்டெகிரல்ல ஆட் பண்ணலாமா? எஸ். லிமிட் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா திஸ் பேசிக் fx f plus g dx is integral f plus integral g. of course f dx plus g dx. லிமிட் வந்து 0 to a 0 to a 0 to a everywhere. so 2i if you add என்ன கிடைக்கும்? 0 to pi sin x pi minus x. sin x ரெண்டு பக்கமும் காமனா இருக்கணும்னு எடுத்துக்கலாமா? you will get sin x into pi minus x plus x dx. so x cancel, you will get 2i வந்து pi into sin x dx from integral varying from 0 to pi. ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க. எனக்கு இனிஷியலா ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனையும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்க ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு பியூர்லி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனா மாறிடுச்சு. எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ, இன்டெகிரேட் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டி? யூவி வச்சு பண்ணலாம். பட் கிங்ஸ் ரூல் அப்ளை பண்றதுனால எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்
ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ட ஒரு சிம்பிள் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனா மாத்திடுது. ஸோ கிங்ஸ் ரூல் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ சே இன்டெக்ரல் a to b f of x dx வந்து இன்டெக்ரல் a to b f of a minus a plus b minus x dx. மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது 2 இன்டெக்ரல்ல ஆட் பண்ண சொல்லுவோம். இந்த 2i இருக்கு பாத்தீங்களா? இட்ஸ் ஹைலி காமன். நிறைய தடவை யூஸ் பண்றது இதுதான். ஸோ 2i இப்படி ஆட் பண்ண சொல்லுவோம். ஒருவேளை லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் a இருந்துச்சுன்னா விச் லைக் திஸ் 0 to pi இருந்துச்சுன்னா தி சேம் as f of a minus x. ஓகேவா? now one direct application with this integral 1 i1 வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 1 minus k to k x f of x minus x into 1 minus x. இது fractional partல இல்ல, just f of x into 1 minus x dx. i2 வந்து k 1 minus x f of x minus x into 1 minus x dx. one second. now let's see என்ன கேக்குறாங்கன்னா i1 by i2 ன்னு கேக்குறாங்க. you closely observe k 1 minus k k இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன் இருக்கு. ரேண்டம் ஃபங்க்ஷன் x into 1 minus x சம் ரிலேட்டிவிட்டிஸ். இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தாலே அண்ட் நவ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா லோயர் லிமிட் என்னது 1 minus k, அப்பர் லிமிட் k. ஸோ a plus b will give you 1. வா, எந்த ஒரு வேரியபிளும் இல்லை. பாத்தீங்கன்னா எனக்கு i1 i2 தான் வேணும். எப்படியாச்சும் i1 i2க்கு மாத்திரேன்னா ஐம் சார்ட்டட். பட் k வந்து அடிஷனலா இருக்கு. k ஒரு கான்ஸ்டன்ட்னாலும் ஒரு அடிஷனலா இருக்கு. ஸோ a plus b 1. வண்டர்ஃபுல். பியூர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன் என்னது கிங்ஸ் ரூல். அப்ளை கிங்ஸ் ரூல் டு i1. i1ல கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? லிமிட்டை மாத்தக்கூடாது. எக்ஸுக்கு பதிலா a plus b minus x. a plus b வந்து 1. ஸோ எக்ஸுக்கு பதிலா 1 minus x ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். you will get 1 minus k. k is 1 minus x. x க்கு பதிலா 1 minus x ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get 1 minus x. now 1 minus of 1 minus x. குழப்பிக்காதீங்க. 1 minus of 1 minus x which is nothing but integral 1 minus k to k 1 minus x f of 1 minus x into 1 minus of 1 minus x is nothing but x itself. Okay va? So this is what you will get. now என்ன சொல்லிருக்கேன்? கிங்ஸ் ரூல்ல மேஜர் அப்ளிகேஷனை ஆட் பண்றது. இந்த இடத்துல 1 minus x இருக்கு. f of 1 minus x into x ரெண்டு பக்கமும் காமன். இந்த ஐ மீன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இந்த 1 வச்சுக்கோ, இந்த 2 வச்சுக்கோ. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயும் பாத்தீங்கன்னா 1 minus x இருக்கு, அங்க x இருக்கு. ஆனா f of x into 1 minus x இருக்கு, அங்க f of x into 1 minus x இருக்கு. so add both. you will get 2i1 which is 1 minus k to k f of x into 1 minus x வந்து constant. you will get x plus 1 minus x dx. of course dx மறக்கக்கூடாது. which is same as 1 minus k, sorry I am doing 1 minus k to k 1 into f of x into 1 minus x which is same as i2. எப்படியாச்சும் i1 i2 ன்னு எழுதணும்னு சொன்னா which comes out with it. so 2i1 is i2. i1 by i2 is 1 by 2. that's all. so இப்படிதான் ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும். கிங்ஸ் ரூல் இஸ் ஹைலி ரெபிட்டிட்டிவ். so I would recommend you to learn this. so next, let us go to the next property. next property ஒரு கிங்ஸ் ரூலோட அப்ளிகேஷன் தான், பட் இட்ஸ் ஆல்சோ ஹைலி யூஸ்ஃபுல். let's say எப்பயாச்சும் இட்ஸ் minus a to a. கிங்ஸ் ரூல் இந்த அடுத்து வர ப்ராப்பர்ட்டி யூ கேன் லிட்டரலி சி. எப்பெல்லாம் இதை அப்ளை பண்ணணும்னு யூ கேன் சி. whenever the limit is from minus a to a f of x dx இன்டகிரேட் பண்ண சொல்லிட்டாங்களா, இட்ஸ் சேம் as integrating 0 to a f of x plus f of minus x dx. ப்ரூஃப் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் கிங்ஸ் ரூல். a plus b இந்த இடத்துல 0ன்னு மாறிடுது. ஸோ 0 minus x. ஸோ i is same as minus a to a plus from f of x plus f of minus x dx. இட்ஸ் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இட்ஸ் கிங்ஸ் ரூல் ஒன்னு. a plus b வந்து 0 ஆகிறதுனால i வந்து you will get f of minus x dx from minus a to a. x minus a by invert பண்ணீங்கன்னா you will get 0 to a. now the property it's more useful. f of x plus f of minus x. I don't know நம்ம ஃபங்க்ஷன் இது பார்த்தோமானு f of minus x வந்து
f of x க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அண்ட் f of x, f of minus x minus f of x இருந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒருவேளை ரெண்டுமே இல்லைன்னா neither or not even. பட் லெட்ஸ் சே ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா f of x plus f of minus x என்னது 0. ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரல் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் இருந்தாலே it becomes 0. வா லெட்ஸ் சே ஒருவேளை ஈவன் ஃபங்க்ஷனுக்கு it becomes 2 into integral f of x dx, right? From 0 to a I. ஓகேவா? ஸோ this is how this works. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எப்போ அப்ளை பண்ணணும்னா -a to a, let's say -1 to 1, -3 to +3 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே just use. நான் எப்பவுமே அதான் வரும்னு சொல்லல, பட் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் டூ ஒன் கொஸ்டின் ஆன் தட். இட் இஸ் -π to π. சொன்னா எப்பவுமே இந்த மாதிரி -a to a கேஸ் இருந்தாலே இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும். -a to a அப்ளை. நீங்க வந்து செயின் ரூலா இல்லையான்னு செக் பண்ணலாம். பட் ஐ வில் ரெக்கமெண்ட், ஐ மீன் செயின் ரூல் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா செக் பண்ணலாம். பட் நான் வந்து பிரைமரி திங் தான் போவேன். எப்பவுமே f of x plus f of minus x சிம்பிளா கண்டுபிடிங்க. இட் டசன்ட் டேக் யூ மச் டைம். இப்போ ஒருவேளை எனக்கு இன்டிஃபைனைட் இன்டெகிரேஷன் இது கேட்டா இட்ஸ் ஹெட். சி cos ஸ்கொயர் x இருக்கு, cos x இருந்தா கூட பரவாயில்ல, cos ஸ்கொயர் x இருக்கு. லீவ் இட். டினாமினேட்டர் 1 plus a par x. இன்டெகிரேட் பண்ண முடியாது டெக்னிக்கலி. 1 plus a 1 by a par x you cannot integrate simply. Differentiate பண்ணா you will get -1 by 1 plus a par x the whole square and all. But see the limit -π to π, which gives me அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம்னால எழுதிக்கிறேன். -π to π cos square x by 1 plus a par x dx, which will give you 0 to π. ஃபர்ஸ்ட் f of x அப்படியே எழுதிக்கிறோம். cos square x by 1 plus a par x. அடுத்து cos square minus x, cos square of minus x by 1 plus a par minus dx. cos of minus x வந்து cos x தான். எனிவேஸ் ஸ்கொயர் வேற பண்றோம். ஸோ cos of minus x cos x, cos x whole square cos x square தான். a par minus x இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். a par minus x is nothing but 1 by a par x. லைக் e par minus x வந்து 1 by e par x. டினாமினேட்டர் வந்து பவர் இருக்கும்போது நெகட்டிவ் வந்துருக்கு. ஸோ நவ் இட் இஸ் ஃப்ரம் 0 to π. cos square x காமன்னால cos square x காமன் எடுத்துக்கிறேன். 1 by 1 plus a par x. 1 by a par x எடுத்தீங்கன்னா you will get a par x plus 1 by a par x. அது நியூமரேட்டர் by a par x. நியூமரேட்டருக்கு போயிட்டுன்னா it's a par x. So it becomes this into dx. Can you observe anything? I is integral 0 to π cos square x into 1 plus a par x, because denominator same direct add பண்ணா 1 plus a par x dx 1, which means simply 0 to by cos square x. நீங்க either you can do 1 minus cos 2x by 1 plus cos 2x by 2 or do something else. So you'll get King's rule apply பண்ணுங்க. King's rule trigonometric function is highly used. Wait, not King's rule. There is one another property. இந்த இதையே இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும் trigonometric ஃபங்க்ஷனுக்கு. That is next thing. Wait, I didn't leave one page for it. So wait. So இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ அனதர் ப்ராப்பர்ட்டி. அதனால இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. Now the second property is, I don't think I will have time for question solve பண்றதுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் சொல்லுவேன். இன்டெக்ரல் 0 to 2a. 2a வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும்னு தேவையில்லை. 2 பைனா பை. ஸோ 2 இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் இல்லை. இப்படி ஈவன் π by 2 அப்ளை பண்ணலாம். 2 லைக் π by 4 இருந்தா கூட இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். பட் எடுக்கும்போது 0 to 2a எடுத்துக்கோங்க. If f 0 to 2a f of x dx is as the same as 0 to a f of x plus f of 2a minus x dx. ஓகேவா? ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஒன்ஸ் அகேன் கிங்ஸ் ரூல் அப்ளிகேஷன் தான். a plus b minus x எடுத்துட்டு 2a minus x எடுத்துக்கணும். then you need to like see the symmetry. If 2a minus x பொறுத்து 0 symmetry இருக்கனால you can take 0 to 2a 0 to a, which is basically the limit. இது ஒரு ப்ராப்ளம்.
ப்ராப்பர்ட்டி. இப்ப நான் சொன்னேன்ல 4 ப்ராப்பர்ட்டி. இது வந்து கிங்ஸ் ரூலோட பிரான்ச். ஃபர்ஸ்ட் கிங்ஸ் ரூல் a plus b minus x. f of x வந்து f of a plus b minus x இன்டெகிரல் பண்ணா கிடைக்கிறது. செகண்ட் f of a2 minus a minus a to a. Third this one a to 2 0 to 2a. It is once again a trigonometric functions highly useful, very efficiently useful. Let's see an example. Integral 0 to 2 pi. Let's say I have given sin square x dx. Sin square x, of course, easy பண்ணலாம். 1 minus cos 2x by 2. X by 2 minus cos 2x integrate பண்ணா sin 2x by 2. Once again, ஒரு 2 இருக்கனால sin 2x by 4. Apply limit, sorted. But see, let's do it. இந்த property apply. 0 to a. f of x is sin square x itself. So 2a வந்து 2 pi னா a pi pi plus f of 2a minus x. f of 2 pi minus x. Sin square of 2 pi minus x. Of course, sin of 2 pi minus x வந்து minus sin x. Square பண்றோம் anyways. Doesn't matter. Which will give you 2 integral 0 to pi sin square x. Wow. இதோட மெயின் அட்வான்டேஜ் லிமிட் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. 0 to 2 pi இருந்துச்சு, இப்போ பைக்கு வந்துருச்சு. ஒன்ஸ் அகைன் அப்ளை இட். நான் சிம்பிளிஃபை பண்ற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நவ் இஃப் யூ அப்ளை 2 வெளியே இருக்கு, 0 to pi by 2. Now 2a is pi, right? So first sin square x அப்படியே எழுதிக்கிறேன், plus sin square pi minus x dx. Sin pi minus x is sin x itself. So square வேற பண்ணிட்டோம், so don't care about negative sign. So 2 integral, once again multiplied by 2, 0 to pi by 2, sin square x dx. Okay, இப்போ integrate பண்ணலாம்ல. 1 minus cos 2x. Wait bro, let's once again do it. Simplify பண்ற வரைக்கும் பண்ணுங்க. As you go down, you will realize this simplification. Now once again 2a வந்து pi by 2 னு எடுக்கிறேன். So pi by 4 integral sin square x plus 2a என்னது sin pi by 2 so sin square pi by 2 minus x dx, which is what is sin of pi by 2 minus x. எப்பவுமே pi by 2 odd multiple இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் இருக்கணும். சைனுக்கு cos, டானுக்கு secant, I mean டானுக்கு cot, cosecant secant. So சைனுக்கு cos 0 to pi by 2 sin square x plus cos square x. Wow, the best thing I would wish for. இப்படி ஒரு இன்டெகிரல் ஆன்சர் வந்துச்சுன்னா you should yell out of joy. Sin square plus cos square x 1. No trigonometric function integration. ஃபைனலா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு மாதிரி இருக்கு. சாரி 0 to pi by 4. வாட் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க. பி கேர்ஃபுல் வித் திஸ். ஸோ 4 integral 0 to pi by 4 into 1 into dx. 1 dx x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 into x. ஒருவேளை ப்ராப்பரா போகணும்னா 0 to pi by 4, which is 4 into pi by 4. Answer pi. Wow. See, sin square x dx 0 to 2 pi. ஒரு trigonometric function எடுத்தோம். Finally, we ended up in a constant function. See the power of King's rule. So only சொல்றேன். So I think we can complete this section with here itself. I wanted to do this reduction formulas and all. Reduction formulas so simple தான். எப்படி ஒரு பெரிய இன்டெகிரல்ல கம்மி பண்றதுங்கிறது அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் தான் இருக்கு. Let's do that in next class. I would recommend you to go through this. Property is very very important. Definite integrals இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா you need all those basic concepts. King's rule very very important. சொல்லியிருக்க ப்ராப்ளம்ஸ் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. Let's start with another problem in King's rule in next session. Okay, till then bye. Revise this content completely. Okay, see you then. Thanks for that.